Hi friends, welcome to my channel again. இன்னைக்கு நம்ம டெலிகிராமில் சேவ்டு மெசேஜஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதோட யூசஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து யூடியூபர்ஸ்க்கு ஒரு நல்ல யூஸாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் இருக்குது. உங்களுடைய சேட்டில் வந்திருக்க மெசேஜஸ் ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி சேவ்டு மெசேஜஸில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபைல்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க ஏதாவது ஆடியோ ஃபைல் வந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்க. இப்போ சில பேர் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுவாங்க யூடியூப்க்கு. அவங்களாம் வந்து சென்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. வீடியோ சென்ட் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா எம்பி அதிகமாக கன்சப்ஷன் ஆகிறதுனால. அதே ஆடியோ ஃபைல் அப்படின்றது எம்பி கம்மியாக இருக்கனால சீக்கிரமாக போயிடுது. இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒயர்லெஸ் ட்ரான்ஸ்ஃபரிங்க்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நானே இதை டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு டைமும் வந்து ஆடியோ ஃபைல்ஸ் நம்ம வந்து யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி கம்ப்யூட்டரில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம இப்படி ஒயர்லெஸ்ஸாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் ஃபார் தம்ப்நெயில் எடுக்கிறீங்க, இல்லை எங்கேயாவது ஃபோட்டோஸ் எடுத்து உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, இப்போ உங்கள் மொபைலில் டெலிகிராம் ஆப் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த நம்பர் எந்த மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்களோ அதே நம்பரை வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து லாகின் பண்ணிக்கணும். இப்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே இதில் சிங்க் ஆயிரும். நீங்கள் இங்கே யாருக்காவது மெசேஜ் பண்ணாலும் அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணது தெரியும், அந்த மாதிரி. ஸோ இங்கே நீங்கள் வந்து சேவ்டு மெசேஜஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு அப்லோட் பண்ணிங்கன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஸோ நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சென்ட் பண்ண ஃபைலை. இப்போது எப்படி இந்த சேவ்டு மெசேஜஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுனா, உங்கள் டெலிகிராம் ஆப் உங்கள் மொபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெலிகிராம் ஆப்புக்குள்ளே போயிட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் த்ரீ லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சேவ்டு மெசேஜஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.